ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜோஷுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே, ஜோஷுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது, 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராவனுடைய குமாரனாகிய சாப்பாத்தின் மகன் காமிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. நீங்கள் 12வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். கவனிங்க, எல்லாரும் ரொம்ப கவனமா இந்த செய்தியை நீங்க கவனிக்கணும். சாபத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வரணும் அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டிய சில முயற்சிகளை குறித்து தான் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். இப்போ 3 விதமான சாபம் இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா முன்னோர்களுடைய சாபம். ஆனால் முன்னோர்களுடைய சாபத்தை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவாரான்னு கேட்டா கண்டிப்பாக கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தராயிருக்கிறார். அதே போல 3ஆம் 4ஆம் தலைமுறை தொடருகிற சாபத்தையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்கிறதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார், நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா 4 தலைமுறை மட்டும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், நான் விசாரிப்பேன். 4 தலைமுறை மட்டும் நான் உன்னை விசாரிப்பேன். அப்போ முன்னோர்கள் செய்த அக்கிரமம் பாவங்கள் நம்முடைய தலையின் மேலே சில நேரங்களிலே சாபமா இருக்கிறது. சோ அதை ஜெயிக்க ஆண்டவர் பலன் தருவார். நம்பர் 2, இரண்டாவதாக சாபத்துல முதல்ல முன்னோருடைய சாபம், இரண்டாவது ஒரு சாபம் இருக்கிறது, நமக்கு நாமே கொடுக்கப்பட்ட சாபம். என்ன சாபம்? நமக்கு நாமே. அப்படின்னா சிலர் மோசே இப்ப பாருங்களேன், அவன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, நான் திக்குவாய், நான் நான் உள்ளவன், என்னால முடியாது, எனக்கு தெரியாது, தனக்குத்தானே ஒரு காரியத்தை கட்டிட்டு நான் நல்லா இல்லாதவன், என்னால முடியாதவன், நான் அப்படியே தான் போவேன், நான் உருப்படி இல்லாம போவேன், தனக்குத்தானே நிறைய பேர் சாபத்தை கூறிக்கொள்வார்கள். ஆனா நான் நம்புறேன், அதிலிருந்தும் என் தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ முதல்ல ஒரு சாபம் இருக்குது, முன்னோருடைய சாபம். இரண்டாவது ஒரு சாபம் இருக்கிறது, நமக்கு நாமே கொடுக்கப்பட்ட சாபம். மூன்றாவது ஒரு சாபம் இருக்கிறது. இது எதனாலேனா நம்முடைய பெற்றோர்களால் வந்தது. ஆனா இதை மூன்றையும் முறியடிக்கிறதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இங்கே இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நீங்கள் சாபத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். நான் கூட கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அதற்கு சந்தோஷப்படுவேன். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய நாள் வரைக்கும், என்னுடைய வம்சம் வரைக்கும் ரொம்ப குடிகாரர்கள். அப்படின்னா சாராயத்தை காய்ச்சிற குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம். எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய தகப்பனார் மட்டுமல்ல, என் தகப்பனாரோடு கூட பிறந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா சாராயம் வடிக்கிற வேலை தான். ஒவ்வொருத்தருமே பிராண்டி ஷாப் வச்சிருந்தவங்க தான். எங்க அப்பாவே 2 பிராண்டி ஷாப் வச்சிருந்தாரு. எங்க குடும்பத்தில் எங்க வம்சத்தில் குடிக்காதவர்கள் இல்லை. குடிச்சு அழிஞ்சு போனவங்க நிறைய பேர், குடிச்சே செத்து போனவங்க நிறைய பேர், குடிச்சு சொத்தை அழிச்சவங்க நிறைய பேர். எங்க தாத்தாவும் அவங்களுடைய பிள்ளைகளை வச்சு வீட்டிலேயே சாராயம் காய்ச்சி அந்த குடும்பமா குடிக்கிற குடும்பம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். என்னுடைய வம்சத்திலே கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், கர்த்தர் சமூகத்துல வந்ததுக்கு அப்புறம், குடிகாரனா இருந்த எங்க அப்பாவுக்கு கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தார். எங்க அண்ணாவுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தாரு. எங்க குடும்பத்தில் இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னதான் ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் தொட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ வர்ற ஜெனரேஷன் யாருமே குடிகாரர்களா இல்லை, யாருமே அந்த பாவத்தில் என்னோட ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அப்போ நான் ஆராதிக்கிற தேவன் தான் உங்களுக்கு நீ வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. என் தாத்தாவை மாதிரி என் பிள்ளை ஆயிருவானோ, என் அப்பாவை மாதிரி என் பிள்ளை இருப்பானோ அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை வெகு சீக்கிரத்திலே ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார்.
ஆமென் சொல்லுங்கள். 3 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவதாக, சாபம் உங்களை விட்டு மாற வேண்டும் என்றால் வேதம் இந்த ஜோஷுவா புத்தகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜோஷுவானாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவன் கடந்து வருகிற பாதையில பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆகான் என்கிற மனுஷன் என்ன பண்றான்னா, சாபத்தீடான கொஞ்சத்தை தனக்காக சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், ஒளிச்சு வைக்கிறான். அவங்க ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு பிரயாணப்படுறாங்க. அப்போ ஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க எந்த பட்டணத்திற்குள்ள போனாலும் அங்க இருக்கிற எந்த பொருட்களையும் நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, நீங்க நடந்துட்டு வாங்க, நீங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனா யாருடைய பர்மிஷனும் இல்லாம அங்க இருக்கிற எந்த பொருளையும் எடுக்க கூடாதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஆனா இந்த ஆகான் என்கிறவனுக்கு அந்த அந்த பட்டணத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு 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 ஆசை வருது. அந்த பட்டயத்தை பார்த்த உடனே, அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே, சரி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாமே, யாருமே பார்க்கலையே, நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா நமக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லி தனக்கு இச்சையினால எடுத்து வைத்து கொண்டான். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். அப்ப ஜோஷுவா கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கிற, ஆண்டவரே நீங்க என்ன ஜெயம் தானே கூட்டிட்டு வந்தீங்க, ஏன் நாங்க தோத்து போனோம், நாங்க தோற்று போறதுக்கு என்ன காரணம்? அப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்கள் நடுவே ஒருவன் சாபத்தீடானதை எடுத்து வச்சிருக்கிறான், அதனாலதான் இந்த தோல்வி. உடனே அவனை கண்டுபிடிச்சு அந்த பொருளையும் அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அக்னினாலே சுட்டரித்தார்கள். அதற்கு பிறகுதான் திரும்ப அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இன்னொருத்தருடைய பொருளோ, இன்னொருத்தருடைய பணமோ, இன்னொருத்தருடைய சாபமான எதுவோ உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் தயவு செய்து அதை விட்டுருங்க. நீங்க அது வேண்டாம். அது இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அக்கிரமத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியாமல் ஒருவேளை இருக்கலாம், அது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது, ஆண்டவரே இது உங்களால வந்த ஆசீர்வாதம் நான் நம்புறேன். எங்களுடைய தாத்தா, எங்களுடைய பாட்டி, இல்லை எங்க சொந்தக்காரங்க, எங்களுடைய தகப்பனார் தாய் யார் இந்த பொருளை எனக்கு வித்தியாசமாய் அபகரித்து தந்திருந்தாலும் அதை மன்னித்து கொள்ளும், எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்றத நீங்க ஜெபத்துல கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். ஆமென் சொல்லுவோம். சிலருக்கு இது ரொம்ப சீரியஸான வார்த்தையா இல்லாம இருக்கலாம். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தீடான எதுவுமே நமக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவோம். சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் விட்டு விடுங்கள். சாபத்தீடான எது இருந்தாலும், அது எவ்வளவு நஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆமென். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்க முடியும். நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அந்த குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கவனிங்க, இங்க ஏலியினுடைய பிள்ளைகளுக்கு இதை நம்ம செஞ்சோம்னா சாபம்னு தெரியும். ஆனா தன்னுடைய தகப்பனார் அவங்களை அடக்கல, அவர்களும் அந்த குணத்தை விடல, அதை தூக்கி போடல. அதனால அவர்கள் 2 பேர் மேலையும் சாபம் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவரே சாபத்தீடான ஒன்றும் என்னிடத்திலே இருக்கவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் விடுகிறேன். ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் வட்டி வாங்குறவரா இருந்தால் தயவு செய்து கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களிலே யாரோ ஒருவர் சாபத்திற்கு உள்ளாய் இருந்து இந்த காரியத்தை செய்வார்களே ஆனால் கைகளை உயர்த்தி எல்லாரும் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லு. இனி அது எனக்கு வேண்டாம், அந்த ஏழைகளுடையது எனக்கு வேண்டாம், அந்த விதவையினுடைய கண்ணீர் எனக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, தகப்பனே இனி நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த இரக்கம் கிடைப்பதாக. அப்படிப்பட்ட ஒரு பொருளும் என்னுடைய வீட்டிலே இருக்கவே கூடாது ராஜா. நான் அதை கிளீன் பண்றேன். அப்படிப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட வசதி எனக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ சாபத்தீடான ஒண்ணுமே நம்மகிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னா
இருந்துடவே கூடாது. ஸோ நம்பர் 2, வேகமாக நம்ம டைம் இல்லை, அதனால வேகமாக தியானிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சாபத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலை ஆகிறதுக்கு 2வது வழியை குறித்து நான் பேசுறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்திலே 27ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்ளுவேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த யாக்கோபனுடைய தாய் தன்னுடைய தகப்பன், அந்த யாக்கோபனுடைய தகப்பனார் ஏசாவினிடத்துல சொல்லுகிறத ஓரமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏசாட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போப்பா, நான் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். உன் தம்பி ஏற்கனவே உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துட்டான், அதனால நான் உன்னை பிளஸ் பண்றதற்கு எனக்கு நல்லா சமைச்சிட்டு வான்னு கேட்கிறேன். கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்றாரு, உங்க அப்பா மூத்த பையனை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, ஆனா எனக்கு நீ தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு எனக்கு இஷ்டமா இருக்குது. நீ போய் ஒரு ஆட்டை மட்டும் பிடிச்சிட்டு வா, நான் ரொம்ப அழகா உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் அப்பாட்ட அதை கொடுத்து தம்பி அண்ணனை மாதிரி நடிச்சு நீ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. உடனே தன்னுடைய மகன் சொல்லுகிறான், அவன் ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம், எனக்கு முடி நிறைய இல்லை, அவனுடைய குரல் வேற, என்னுடைய குரல் வேற. எங்க அப்பா தடவி பார்ப்பாரு, அவருக்கு கண்ணு தான் தெரியல, ஆனா தடவி பார்த்து ஒருவேளை அண்ணன் அப்படின்னு இல்லாம தம்பின்னு கண்டுபிடிச்சு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சபிப்பார்னா, சாபத்தை கொடுப்பார்னா நான் என்ன பண்ணுவேன்? உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னதை மட்டும் போய் கவனிங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் இந்த சாபத்துல ரொம்ப துணிகரமா செயல்படுறாங்க. எப்படின்னா, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது சாபமாவது ஒன்றாவது. இப்போ இருக்கிறது என்ன, ஒரு சொத்து தகராறு இல்லை ஒரு இடம்னு வைங்களேன், அவங்க பக்கத்தில் ஒரு பெரிய ஹோப் இல்லாதவங்களா இருக்கலாம், இவங்க பக்கத்தில் நிறைய ஆட்கள் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற உலகம் என்ன அப்படின்னு சொன்னா, சார் அவங்க பொருள் உங்களுக்கு வேணாம் சார், நீங்கள் எடுக்காதீங்க சார், விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? அதெல்லாம் அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, கொடுங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் வராது. அது என்ன வரப்போகுது? அதான் கோடி கோடியா சம்பாரிச்சு அதற்கு பிறகு சாபம்ன்றது ஒன்று தலை தூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கெங்கயோ கொண்டு போய் கொட்டுறாங்க. ஆனா என்ன இல்லைன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அதனால ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உலகத்துல ஆண்டவருடைய விஷயமா இருந்தா கூட அப்படிதான், நமக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்களாக போய் செய்து சாபத்தை உங்க தலை மேல நீங்க என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க. நீங்க அதை அசால்ட்டா நினைக்காதீங்க, வேண்டாம், அது வேணாம், விட்டுருங்க. அந்த பணமும் வேண்டாம், அந்த சொத்தும் வேண்டாம், அந்த மனுஷனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அதுக்கு நீங்க சும்மா இருங்க. அதற்கு நீங்க டெய்லி பிரியாணி சாப்பிட்றதுக்கு கஞ்சி கூட குடிச்சுக்கலாம். ஆனா இந்த சாபத்தை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வந்தா பார்த்துக்கலாம். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வந்தா பார்த்துக்கலாம். இப்போ உனக்கு அதை குறித்து என்ன கவலை, அது வரும்போது வரட்டும். ஆனா வந்துச்சான்னு கேட்டா, அவங்களுடைய அடக்கத்திற்கு கூட இந்த பையன் வர முடியாத அளவிற்கு அவனுடைய முகத்தை திரும்பி அவங்க அம்மாவால் பார்க்கவே முடியலங்க, பார்க்கவே முடியல. அப்போ நம்பர் 2, 2வது நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, என் தலை மேல நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் விளையாட்டுத்தனமா யோசிச்சு சாபத்தை என் தலை மேல நான் ஒரு நாளும் குவிச்சுக்கவே கூடாது. உங்களால இன்னொருத்தரை அழக்கூடாது பிரதர், இன்னொருத்தரை அழக்கூடாது சிஸ்டர். நீங்க யாரையும் வஞ்சிச்சிடக்கூடாது, நீங்க யாரையும் திருடிடக்கூடாது, நீங்க யாரையும் ஏமாத்திடக்கூடாது. உங்களுடைய பலத்தை வச்சு, உங்களுடைய திறமையை வச்சு, உங்களுடைய பேச்சு சாதுரியத்தை வச்சு யாரையும் நம்ம இழுத்துடக்கூடாது. நம்ம யாருக்கு முன்னாடி குற்றமற்றவர்களா நிக்கணும்னா, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும் போது குற்றமற்றவர்களா நிக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அந்த பலனை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பலனை எனக்கு தாங்க. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் எழுதி கொள்ளுங்கள், 27ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அங்க சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த 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 ஆளுகை செய்கிறவர் சொல்றாரு, இல்ல இவனுடைய ரத்த பழிக்கு நான் பாத்திரவான்,
அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிப்பாட்டிட்டு சொல்றாரு, இவனுடைய இரத்த பழிக்கு நான் காரணமாக மாட்டேன். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சொன்னாங்களாமா, இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும், சொல்லுங்களேன், எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் அப்படின்னு. யூதர்களை மட்டும் கிட்டத்தட்ட 60 கோடி பேர் மக்கள் இன்னும் 60 லட்சம் மக்கள் இன்னொரு ராஜாக்களினாலே கொல்லப்பட்டிருக்கிறார், அழிக்கப்பட்டிருக்கிறார். யூத ஜனங்கள் நிறைய பேர், நீங்கள் நிறைய பேருடைய சரித்திரத்தை வாசிப்பீங்க. ஏன் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மேல விழுற சாபம் எங்க மேலையும் எங்க பிள்ளைங்க மேல பரவாயில்ல, நாளைக்குள்ளதான் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே சாபம் வரும், அடுத்த நாள் தானே சாபம் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், இது கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். நான் குடியிருந்த வீட்டினுடைய மேல் வீட்டில் ஒரு ஐயா, அந்த அம்மாவுக்கு 2 காலும் முடமான அம்மா. அந்த அம்மா ரூமுக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும். இவர் வீட்டை விட்டு வசதி உள்ளவர் இன்னொரு வீட்டில் தங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கெட்ட வார்த்தை அப்படி பேசிட்டே இருப்பாரு, அவங்கள போட்டு அடிப்பாரு, அவங்க ஐயோன்னு கத்துவாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவர் பேரை சொல்லி, எப்பா இப்படி பண்ணாதப்பா, அவளுக்கு ஏற்கனவே 2 காலும் கையும் இல்லப்பா, அவளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நீ கெட்ட வார்த்தை பேசி நீ அடிக்கிற, ஒரு நாள் இது உனக்கு தீமையா நிக்கும்பா, நீ பண்ணாத அப்படின்னு கேட்டும்போது, அவர் பயங்கரமான குடிகாரா, சே ஓ ஆமா எனக்கு வர்றதெல்லாம் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டே போவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம், எங்களுடைய ஊர்லேயே ஒரு நல்ல வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாயை அவுத்து விடும்போது இவர் நடந்து போகும்போது அந்த நாய் அவரை கடிச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த பாய்சனாக இருந்திருக்கு, அந்த வெறி நாயாக இருந்திருக்கு, தெரியல அவருக்கு. கரெக்டாக 90 நாளில் நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிட்டார். நாய் மாதிரியே குலைக்க ஆரம்பிச்சுட்டு அதற்கு பிறகு அவரை சங்கிலினால கட்டி போட்டிருந்தாங்க வீட்டில். அவருடைய வாயிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய்க்கு எப்படி ஜொல்லு ஊத்துமோ அதே மாதிரி லிட்டரலா. நான் அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒன்றை பார்த்ததே இல்லை. சொல்லுவாங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்கும், அந்த வெறி நாய் கடிச்சு அதை கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னு. லிட்டரலாக பார்த்தேன். கடைசியில் அவர் ட்ரீட்மெண்ட்டு, ஏன் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அது சில பொருட்களை சாப்பிடக்கூடாது. அவர் போய் அது அன்னாசி பழம்னு நினைக்கிறேன், அந்த பழத்தை இவர் போய் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போதே போய் அவருடைய தோட்டத்தில் போய் ஃபுல்லாக சாப்பிட்டாரு. அது அவருக்கு பாய்சனாக மாறிடுச்சு. கடைசியில் ஒரு 6 நாட்கள் அந்த நாய் மாதிரியே குலைச்சி, நாய் மாதிரியே கத்தி, நாய் மாதிரியே படுத்திருந்து கடைசியில் மரித்து போனார். ஊரில் இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் மனைவிக்கு பண்ணின அந்த சாபம் அவனை விடவே இல்லை அப்படின்னு. அப்போது சில நேரத்தில் இன்னைக்கு ஊழியக்காரங்களை பேசுறது, ஏழைகளுக்கு விரோதமாக எழும்புறது, வஞ்சிக்கிறது, தன்னுடைய அதிகாரத்தினால அவங்கள அடிக்கிறது, அப்புறம் அம்மா அப்பாவை கெட்ட வார்த்தையில திட்டுறது, அம்மா அப்பாவை வருத்தப்படுத்துறது, கண்ணீர் வடிக்க வைக்கிறது. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சாபம்ன்ற ஒன்று இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. இல்லை, நீங்களா ஒரு நாளும் சாபத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லாதீங்க. அப்புறம் நாளைக்கு அது சாபமா மாறிடுச்சுன்னா நீங்க எங்க போய் நின்னாலும், நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உங்களை தூக்கி எடுக்கவே முடியாதுங்க. நான் உங்களை பயப்படுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க. என் கண் சிலதெல்லாம் வெளியே சொன்னா கூட அதை ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்கள என்னத பெரிய விஷயம் இல்லப்பா. சிலர் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் கூட எழும்பிடுறாங்க. ஊழியக்காரர்களுக்கு விரோதம் நான் சொல்றேன், அவங்கள பிடிக்கலையா, அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா, அந்த திருச்சபையை விட்டு இன்னொரு திருச்சபைக்கு போறீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீ எங்கேயோ போய் உண்மையா ஆராதிச்சு நல்ல பரலோக ராஜ்யம் சேருங்க, அவ்வளோ. கர்த்தரை ஆராதிங்க. எங்கிருந்தாலும் நமக்கு ஒரு தகப்பனை தான் நம்ம ஆராதிக்க போறோம், நம்ம அப்பா ஒருத்தர் தான், அவ்வளோதான். ஆனால் சமாதானமாக ஆராதிங்க. ஆனால் ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறத நீங்க செய்யாதீங்க. அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்தது வரட்டும், இன்னைக்கு நான் செய்வேன் அப்படின்னு. இது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் அப்படிதான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு 5 ரூபா, 10 ரூபா, 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபாவுக்காக வேண்டவே வேண்டாம். அந்த பணம் எனக்கு அவசியமே இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு போதும், எனக்கு கொடுத்ததுக்கு போதும். கர்த்தர் என்னை வெற்றியாய் நடத்துவார். சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஆண்டவரே, இன்னொருத்தருடைய எந்த பொருளுக்கும் நான் ஆசைப்பட போவது இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே, நானாக இனி எந்த சாபத்தையும் வருத்தி கொள்ளவே மாட்டேன். சொல்லுங்க, அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன்ப்பா.
சொல்லுங்க எல்லாரும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அதற்காக மன்னித்து விடுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்ன அப்படின்னா, நம்ம சாபத்தை விட்டு விலகுவதற்கு முதல் காரணம் என்னன்னா, இன்னொருத்தருடைய எதுவுமே நம்ம கூட இருக்கக்கூடாது, அதை விட்டுறணும். நம்பர் 2, ரெண்டாவது, அதை நீங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு அந்த சாபத்தை உங்களுக்கு நீங்களே வருத்தி கொள்ளக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தில் 26 2வது வசனம், அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகையலான் குருவி பறந்து போவது போலவும், காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அடைக்கலான் குருவி போது போலும், தகையவலான் குருவி காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது. எல்லாரும் சொல்லுங்கள், காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, காரணம் இல்லாமல் விடுகிற சாபம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணாதாமா? பலிக்கவே பலிக்காது. பொதுவாக சில மனிதர்கள் அவங்களுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, சாபமா வெளிப்படுத்துவாங்க. சிலர் கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை போடும்போது சாபத்தை போட்டுட்டே இருப்பாங்க. கணவன் மேலே சாபம் போடுவாங்க, பிள்ளைங்க மேலே சாபம் போடுவாங்க, நீ அப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப. ஆனால் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் சத்தத்தை கேட்கிறவங்க, உங்கள் வாயினால ஆசீர்வாதம் மட்டும்தான் வரணுமே தவிர ஒரு நாள் நீங்கள் யாரையும் என்ன பண்ணக்கூடாது. ஒரு தாய் ஒரு பிள்ளையை இதுக்கு முன்னாடி சபிச்சிருப்பீங்கன்னா, தயவு செய்து உங்களை அன்பா கேட்கிறேன், அந்த சாபத்தெல்லாம் நீங்க வாபஸ் வாங்குங்க. நீங்க, ஆண்டவரே என் பிள்ளையை நான் இப்படி சபிச்சிட்டேன், தயவு செய்து என்ன மன்னிங்க, நீ என் பிள்ளைக்கு நான் கொடுத்த சாபத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல, நம்முடைய வாய்களை திறந்து யாரையுமே என்ன பண்ணக்கூடாது. பிள்ளைகள் மனசு எரிஞ்சு இன்னொருத்தர் சாபம் போடுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நடந்துக்க கூடாது. காரணமே இல்லாம உங்க பேர்ல விட்ட சாபத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம், அது தேவதூதனே விட்டால் நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க அதுக்கு காரணம் இல்லைல்ல, நீங்க ஒரு தப்பும் பண்ணல. அவங்களுடைய சுயநலத்திற்காக, அவங்களுடைய உயர்வுக்காக உங்களை சபிக்கிறாங்களா, இல்ல உங்களை பயப்படுத்தி சாபம் போட்டு வச்சிருக்கிறாங்களா? நான் சொல்றேன், சாபமான வார்த்தைக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது அது உங்களுக்கு பலிக்க போவது இல்லை. தாவீதிற்கு விரோதமாய் போடப்படாத சாபமா? தாவீதை பார்க்கிறவெல்லாம் சபிச்சான், ஆனா வேதம் சொல்லுது தாவீது வர வர விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட சாபம் அது ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சபிச்சிடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவது, சாபம் உங்கள் தலையின் மேல் நடக்காமல் இருப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைங்க அதை விசுவாசிக்கவே கூடாது. அவங்க எனக்கு சாபம் போட்டது நடந்துருமோ, இவங்க எனக்கு சாபம் போட்டது நடந்துருமோ? இல்லை இல்லை இல்லை, மனுஷனுடைய வார்த்தையை பார்க்கலும் கர்த்தருடைய வார்த்தை பெரியது, அது உன்னதமானது. நமக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய தலையின் மேல் அப்படியே நடக்கும். மனிதர்கள் பேசுகிற சாபமான வார்த்தையை குறித்து பயப்படவே வேண்டாம், பயப்பட வேண்டும். பிழையாம் பெரிய மலையின் மேல் ஏறி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக வாய்களை திறந்து சபித்து கொண்டே இருக்கிறான். ஆனா அந்த வார்த்தை போய் ரீச் ஆகும்போது எப்படி ஆகுது அப்படின்னா, அவன் மனசுல சாபத்தை தான் பேசுறான், ஆனா ரீச் ஆகும்போது ஆசீர்வாதமாய் போய்விடும். நான் இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவர்கள் வாயிலிருந்து புறப்படும் போது சாபமா தான் புறப்படுது, ஆனா உங்களுக்குள்ள வரும்போது அது ஆசீர்வாதமா மாறுது, அப்படியே எதிரடையாய் மாறுகிறது. ஏனென்றால் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளையை உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் சபிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய
தீர்க்கதரிசியாலே சபிக்க முடியல. அந்த ராஜா தீர்க்கதரிசியை போய் ஏன் கூப்பிடுறாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் சபிச்சா நடக்காது பிரதர், நாங்கெல்லாம் சபிச்சா அவங்க நல்லா இருக்க அப்படி நல்லா தான் இருப்பாங்க, ஆனா நீங்க நினைச்சா சபிச்சா அப்படியே நடக்கும். அதான் ஊழியக்காரன் உங்களை சபிச்சா கூட நான் சொல்றேன் அது உங்களுக்கு வந்து சேராது. பக்கத்துல எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க, பிலேயாம மாதிரி தீர்க்கதரிசியே உங்களை சபிச்சால் சொல்லுங்க, தீர்க்கதரிசியே சபிச்சால். சிலருக்கு பயங்கரமான பயம். என்ன பயம் அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரங்க யாராவது சபிச்சிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோ, அவ்வளோதான், அந்த ஊழியக்காரர் என்ன சபிச்சிட்டாரு, இந்த ஊழியக்காரர் என்ன சபிச்சிட்டாரு, இந்த தீர்க்கதரிசி என்ன சபிச்சிட்டாரு அப்படின்னா. நான் சொல்றேன், ஒரு நல்ல ஊழியக்காரங்க கண்டிப்பாக சபிக்க மாட்டாங்க. நாமேனே வர மாட்டேங்குது, அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வராது, சாபமான வார்த்தை வராது. சரிப்பா நீ எங்க போனா நல்லா இரு, சந்தோஷமா இரு, நீ கர்த்தரோட இரு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அப்படியே உங்களை அவங்க சபிச்சாலும் கர்த்தர் சொல்றாரு, அது வானத்திலிருந்து தூதனே இறங்கி வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்க அதை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தகாது. ஆனா காரணத்தோட யாரும் சாபம் போடுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அப்படி ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா போய் ஒப்புரவாங்கிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னாலே அடுத்த நிமிஷமே அவர்கள் போட்ட வார்த்தை கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட போய் நான் தெரியாம பண்ணிட்டேன், சாரி பண்ணிக்கங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்மேல் இருக்கிற சாபத்தை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்பேன். நான் நம்புறேன் கர்த்தர் இந்த 19வது நாளில் எல்லார் மேலேயும் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு வைக்கட்டும். என்னன்னா, உங்க மேல இருக்கிற எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமா மாறட்டும். இனி அந்த வியாதியினால் நீங்கள் தாக்கப்படுவது இல்லை. முன்னோர்களுடைய அந்த வியாதி உங்களை தொடப்போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஊழியக்காரனாகிய நான் அதை அழித்து நிக்கிரகம் பண்ணி ஜெபிக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஓ ஹல்லேலூயா! கர்த்தர் அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று அந்த வார்த்தையை உச்சரித்து கொண்டு அறிக்கை செய்து கொண்டே இருக்கலாம். சாபத்தை எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். சொல்லுங்க, 3 காரியத்தை நான் முதலாவது அதை விசுவாசிக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால நான் அதை நம்ப போறது இல்லை. சொல்லுங்கள், எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை நம்ப மாட்டேன். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு நடக்க போவது இல்லை. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, சத்தமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அது நடக்க போவது இல்லை, அது நடக்க போவது இல்லை. அவன் மனிதன் தானே, ஓ அவன் ஒரு சாதாரணமான மனிதன் தானே. என் இயேசு பெரியவர், என் இயேசு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். என்னை ஆசீர்வதிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே என் தேவனாகிய கர்த்தர் ஓ எனக்காக சாபமானார், எனக்காக சாபமானார். அதனாலே அந்த மனிதன் எனக்கு போட்ட சாபம் நடப்பது இல்லை. நான் அதை விசுவாசிக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக சொல்லுங்கள், ஆண்டவரே நான் யாருடைய சாபத்தையும் நான் வாங்க மாட்டேன். அதுல ரொம்ப கவனமா இருப்பேன். நானோ என்னுடைய பிள்ளைகளோ யார் சாபத்தையும் நாங்க வாங்க மாட்டோம். சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு தீர்மானம். யாரும் சபிக்கிற அளவுக்கு நான் நடக்க மாட்டேன். விட்டு கொடுக்கணும்னா கூட அந்த கிருபை எனக்கு தாங்க ராஜா. அப்பா தாழ்ந்து போகணும்னா கூட அந்த கிருபை எனக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே ஒரு நாள் அந்த சாபத்தை நான் தலையில வாங்கிடவே கூடாதப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஆண்டவரே சாபம் கொண்டு வருகிற எந்த காரியம் எனக்குள்ள இருந்தாலும் நான் அதை விட்டுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே விட்டுறேன், அதை நான் கொடுத்துறேன், அது எனக்கு வேண்டாம், அதை நான் உதறி தள்ளுகிறேன். அது எவ்வளோ பெரியதா இருந்தாலும் நான் அதை சுதந்திரிக்க போவது இல்லை. எனக்கு அது தேவையற்ற ஒன்று. வேண்டாம் வேண்டாம், நான் சிலுவையிலே வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் மேல் விழுகிற சாபங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆமென். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். பாடுவோம். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர். கரங்களை தட்டி, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். எந்த அனைத்து தீமையும்
உன்மேல் வந்ததா அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே, எந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, ஈடினாயற்றதே. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, ஈடினாயற்றதே. கரங்களை மேல தட்டி நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர், நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் திறப்புல நிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. எங்களுக்கு பெரிய நேரம் இல்லைன்னாலும் நாங்க இருக்கிற நேரத்துல கொஞ்சமா அதை தியானித்திருக்கிறோம்ப்பா. அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். முன்னோர்களுடைய பரம்பரை சாபங்கள், வியாதிகள், எத்தனை பேர் திருமண தடை, எதெடுத்தாலும் முன்னேறல, கடன் பாரம், இப்படி நிறைய சாப கட்டுகள் எங்க பிள்ளைகளை பின்தொடர்றது தெரியும் ஆண்டவரே. ஆனா இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்துல, இந்த இருக்கிற கொஞ்ச நேரத்துல நம்முடைய ஊழியக்காரனாக நான் மீண்டும் திறப்புல நிக்கிறேன். இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்பமும் சாபத்திற்கு விலகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது அந்த சாப கட்டு அவர்கள் தலையின் மேல், அவர்கள் குடும்பத்தின் மேல் இருந்து எடுக்கப்படுவதாக, எடுக்கப்படுவதாக, எடுக்கப்படுவதாக. இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. அறிக்கை செய்யுங்க, இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. அந்த வியாதி என்ற சாபம் இருக்காது, அந்த கடன் என்கிற சாபம் இருக்காது. எஸ், உங்க தலை மேல நீங்க கையை வச்சுக்குங்க. நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க தலை மேல கையை வச்சுக்குங்க. கையை வச்சு சொல்லுங்க, ஜீசஸ் பிளஸ் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் முன்னோருடைய சாபம் எனக்கு வரக்கூடாது. எஸ் எஸ், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எங்க வம்சாவளி சாபம் வரக்கூடாது, என் ஆண்டவர் அம்மா அப்பாவுடைய சாபம் வரக்கூடாது. என்னை ஆசீர்வதியும். யாபேசுனுடைய தாய் அவனை துக்கமாய் பெற்றெடுத்தார்கள். ஐயோ, இவன் துக்கமான பிள்ளை. ஆனா யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வேண்டிக் கொண்டான். கர்த்தர், ஓ ஹல்லேலூயா, அந்த சாபத்தை அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற பண்ணினார். ஒருவேளை பெற்றோர்களாகிய நீங்கள் தவறு செய்திருக்கலாம். என்ன மாதிரி என் பிள்ளை ஆயிரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, கர்த்தாவே என் மேல இருக்கிற சாபம் என் பிள்ளை மேல தொடக்கூடாது, முன்னோருடைய சாபம் தொடக்கூடாது. ஜீசஸ், ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் விடுதலையோட வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. 3 காரியத்தை இன்னைக்கு வேகமா தியானிச்சோம். இன்னொருத்தருடையது சாபமானது ஒண்ணுமே எங்க கூட இருக்க கூடாது. நாங்க அந்த மனுஷனை மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுறோம் ஆண்டவரே, நாங்க கொடுத்துறோம் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இரண்டாவதாக, நாங்க எந்த மனுஷனுடைய சாபத்தையும் ஆண்டவர் அதை விளையாட்டாக எடுத்து பரவாயில்லன்னு நினைச்சு நாங்க சம்பாதிச்சிடவே கூடாதுப்பா. அதை குறித்த ஒரு பெரிய கான்சியஸை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூணாவதா, காரணமே இல்லாத விட்ட சாபத்தை நாங்க அதுக்கு உயிர் கொடுத்துட கூடாது ஆண்டவரே. அதை சிம்பிளா நாங்க எடுக்கணும் ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளுக்கு ஒரு பலன் உண்டாவதாக. யார் சபித்தாலும் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள கூடாது, யார் சபித்தாலும் அதற்கு அவர்கள் உயிர் கொடுக்க கூடாது. நன்றி தகப்பனே, நன்றி.
உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய திருச்சபைக்காக ஒரு பெரிய தேவை மலைய போல நின்றுட்டு இருக்கு ராஜா. ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்களுடைய சாபத்தை முறிக்கிறதற்கு இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு திருச்சபையை கட்டுறதற்கு எங்களை நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. அந்த சாபத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குறதற்கு எங்களுக்கு ஒரு சொந்த ஆலயத்தை, ஒரு சொந்த இடத்தை தாரும் ஆண்டவரே. டிசம்பர் மாதத்திற்குள்ள அந்த மலைய போல இருக்கிற தேவை எங்களுக்கு சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்க எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் அந்த உதவிகள் எங்களுக்கு தேடி வருவதாகப்பா. அதற்காக கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எங்க பட்டணத்தை ஆசீர்வதியும். இந்த ஜீசஸ் கால்ஸ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். பெரிய இரக்கம் செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக.